1972 சியாட்டில். வெளியில ஃபுல்லா பயங்கரமா பனி பெஞ்சிட்டு இருந்திருக்கு. 22 வயசான ஸ்ட்ரியா வந்துட்டு பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா பஸ் வரவே இல்ல. அந்த ரோடே ஃபுல்லா எம்ப்டியா இருந்திருக்கு. அந்த நேரத்துல ஒரே ஒரு கார் மட்டும் வந்திருக்கு. அந்த காருக்குள்ள நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா ஒருத்தர் உட்கார்ந்து இருந்திருக்காரு. இவங்கள பார்த்துட்டு என்னம்மா பஸ்ஸுக்காக வெயிட் பண்றியா? பஸ் வர மாதிரி தெரியல. நீ எந்த சைடு போணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இவங்க வந்துட்டு இந்த சைடுக்கா போறேன்னு சொல்ல அந்த சைடு தான் நானும் போறேன். வா கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. இவங்களும் ஜாலியா கார்ல ஏறி உட்கார்ந்துக்கறாங்க. நல்ல மனுஷனா இருக்காரு. நம்ம ஜாலியா கார்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்முன்னு ஏறி உட்கார்ந்துக்கறாங்க. ஆனா இவர் கார் ஸ்டார்ட் பண்ணி தப்பான ரூட்ல போயிருக்காரு. இவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருக்குது. என்ன நீங்க இந்த ரூட்ல போறீங்க? அந்த ரூட்ல தான போணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் இவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு நீ எந்த நம்பிக்கையில இந்த கார்ல ஏறின? உன்னால எல்லாம் ஸ்கூலுக்கு திரும்பி போக முடியாது. நீ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. I'm gonna kill you அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு ஒரே பயம். காரை திறந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு பார்த்தா காரோட ஹேண்டில காணோம். சோ முடிஞ்சு நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லி தான் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல இவர் வந்துட்டு உன்னோட தொப்பியை கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்களோட முடியை பார்த்தது இவருக்கு சரியான டென்ஷன் ஆயிருது. ஏன்னா இவங்க முடி ஷார்ட்டா இருந்திருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இவங்க ஹேர் கட் பண்ணிருக்காங்க. அவன் வந்துட்டு ஷார்ட் ஹேரை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டு இவங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு கிளம்பிடுறான். அவங்களும் பயத்துல இதை பத்தி போலீஸ் கிட்ட எல்லாம் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு அவங்க அதே மனுஷனை டிவில பார்த்திருக்காங்க. அவன் தான் டெட் பண்டி. பயங்கரமான ஒரு சீரியல் கில்லர். 36 பெண்களை கொண்டிருக்கான். அதுல பாதி பேர்த்தோட பாடி கூட கிடைக்கல. அத்தனை பேர்த்த கொண்டவங்கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க தெரியுமா? முடி வெட்டினதுனால. இந்த டெட் பண்டிக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைப் இருந்திருக்கு. நீளமான பிரவுன் ஹேர் இருக்கிறவங்கள தான் இவன் டார்கெட் பண்ணுவான். நம்ம அன்னைக்கு அவங்க ஹேர் கட் பண்ணதுனால அவங்க உயிர் தப்பிச்சிருக்காங்க.